கடைசி வீடியோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. கடைசியாக வந்து நம்ம நஞ்சன்கூடுன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா சாமுண்டி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கரெக்டாக 13-14 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. இது கடல் மட்டத்துலேருந்து 3300 அடி உயரத்தில் இருக்குங்க. நீங்கள் மைசூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு மைசூரில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 7 பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸில் முக்கியமான ஒரு இடம் தாங்க இந்த சாமுண்டி ஹில்ஸ். இந்த கோயிலுக்கு நிறையா தமிழ் மக்களுமே வந்து போய்கிட்டு தாங்க இருக்காங்க. அது போக ஒரு காரு ஒரு பைக் ரைடெல்லாம் போனோம்னா இந்த ரூட் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. ஒரு வழியாக நம்ம அந்த கோயிலோட டாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதாவது டிடி பஸ்ஸு வேன் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு பார்க்கிங், காருக்கு மட்டும் ஒரு பார்க்கிங், பைக்குக்கு தனியாக பார்க்கிங் வச்சுருக்காங்க. மல்டி கார் பார்க்கிங் இருக்குங்க. இங்கே ஏகப்பட்ட கார் நிப்பாட்டிக்கலாம். இங்கே 2 ஃப்ளோர் கார் வச்சுருக்காங்க. 2 ஃப்ளோர் வந்து கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ கார் வந்தாலுமே பார்க் பண்ணிக்கலாம். அதனால் பார்க்கிங்கை பற்றி கவலைப்படாது. இதாங்க டெம்பிளோட என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போகலாங்க. பூஜை சாமான்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்க. அரிசி வளவி ஏதோ வெல்லம் இப்படிலாம் இருக்குங்க. கடைங்கெல்லாம் நிறையா இருக்குங்க. அதாவது இந்த கைவினை பொருட்கள், கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னலாக கிடைக்கிற பொருட்கள், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல அவ்வளோ கடைங்க இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்ல கலெக்ஷனான ஒரு பொருட்கள்லாம் இங்கே வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. செப்பலுக்கான ஸ்டோரேஜ் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். ஆளுக்கு ஒரு பேக் வாங்கிட்டு அதில் செப்பலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டியதான். வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம நினச்ச மாதிரியே தாங்க நடந்துருந்துச்சு. அதாவது நார்மல் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அவ்வளோ க்ரௌடு இருக்கும். நம்ம போயிருந்தது பார்த்தீங்கன்னா 2026 தைப்பூசம் அன்னைக்கு சொல்லவா வேணும், அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுங்க. நம்ம நஞ்சன்கூடையில் இருந்த மாதிரியுமே இங்கேயுமே உள்ளே போக முடியலை. ஏன்னா இங்கே உள்ளே போயிட்டு வந்தால் இங்கே மட்டும் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே போக முடியாது. அவ்வளோ பெரிய க்ரௌடுங்க. நாங்கள் வந்து அவுட் சைடு மட்டும் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம்ங்க. இந்த கோயிலுக்கு சவுத்துலேருந்து மட்டும் இல்லாமல் நார்த்துலேருந்து நிறையா பீப்புள் வர்றாங்க. இன்னொரு படி மேலே சொல்லணும்னா ஃபாரினருமே நிறைய பேர் வர்றாங்க. நீங்கள் யாரும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பேரை ஃபாரினையாவது பார்த்துருப்பீங்க. இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்ததுனால இந்த கோயில் உருவாக்கப்பட்டதுங்கிறது அந்த ஊர் மக்களோட ஒரு நம்பிக்கைங்க. இந்த அம்மன் வந்து மைசூர் ராஜாக்களின் ஒரு குல தெய்வமாகவே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இது 12ஆம் நூற்றாண்டிலே இந்த கோயிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி தாங்க இந்த கோயிலையுமே நட ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும், இது போக இடையில 12 மணிலேருந்து மதியம் 3 மணி வரை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டெம்பிளுக்கு விஐபியுமே நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குமே என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்குறாங்க. அதாவது 50 ரூபீஸ் ஒரு என்ட்ரி டிக்கெட்டு, 200லையும் இருக்குது. இது போக பொதுமக்களுக்கு சிறப்பு ஃப்ரீ தரிசனமும் இருக்குங்க. நாங்கள் வந்து அந்த கோயிலோட கட்டிடக்கலை கலைநயமான சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கோயிலே கிடைக்கக்கூடிய சில கலைநயமான பொருட்கள்லாம் கிடச்சிச்சிங்க. அதை அப்படியே ஷாப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பார்க்கிங்க்கு வந்துட்டோம்ங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த கோயிலில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் ஐட்டம்லாம் நிறையா கிடைக்குங்க. உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருட்கள்லாம் நிறையவே கிடைக்குங்க. அப்படியே இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸை போட்டுட்டு அப்படியே வெளில வந்துட்டோம்ங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து இந்த டெம்பிளை விசிட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபுல் க்ரௌடு தான். ஸோ அதனால் உள்ளே விசிட் பண்ணி பார்க்க முடியல. இருந்தாலும் ஓகே, நம்ம பக்கத்தில் அப்படியே எல்லாத்தையும் வந்து நல்லா சுற்றி பார்த்தோம். இப்போது அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோங்கிறத காரில் உட்காந்துக்கிட்டே பிளான் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் பேலஸ் தாங்க. அதோட வீடியோ உங்களுக்கு பார்ட் 3 வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை பாய்.